பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியனிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உம்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவன் இந்த யூதாஸ் காரியத்தை தான் முத்தத்தினால காட்டி கொடுக்குறான். இயேசு கிறிஸ்துவை முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறான். நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவர்தான் இயேசு அப்படின்னு சொல்லி. பாருங்க, அவன் ஏதோ ஒரு சின்ன காரியமாக இருக்கும்னு அவனோட திங்கிங் நினச்சிட்டான். அவன் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டான். அவனுடைய ஜென்ம சுபாவம், அவன் ஒரு திருடனாக இருந்தான். அது ஆண்டருடைய 3.5 வருட காலங்கள் ஊழிய பாதையிலே ஒன்றாகவே ஆண்டவரோட ஒன்றாக அந்த 12 சீசர்களில் அவனும் ஒருவனாக இருந்தான். அப்படி ஆண்டவரோட ஒன்றாகவே இருந்து பயணித்து அநேக சத்தியங்களை, ஆண்டோட உபதேசங்களை கேட்டும் கூட, எவ்வளோ அதிசயங்கள் அற்புதங்களை கண்ணார பார்த்தும் கூட அவனுடைய ஜென்ம சுபாவம் மாறவில்லை. பாருங்க, அவன் ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க துணிந்து விட்டான். பாருங்க, இதெல்லாம் வேதத்திலே இதெல்லாம் சம்பவிக்கும் என்று முன்னாடியே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி பாடுபட வேண்டும், இந்த மாதிரி மரிக்க வேண்டும், எல்லாம் இருக்கிறது. ஆனால் எந்த மனிதனால் இந்த காரியம் நடக்கிறதோ அந்த மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவார், இதனால் பிடிக்கப்படுவாங்க, பாவிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அப்போ இதனால் வேதனைகள் எல்லாம் உண்டாகும். அப்போ யார் எந்த மனுஷனால் நடக்கிறதோ அவன் பிறவாதிருந்தாலே நலமாக இருக்கும். எவ்வளோ பெரிய பயங்கரமான பாருங்க, அவன் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுத்துட்டான். இப்போ ஆண்டவரை எல்லாம் பிடிச்சி அவரை உபத்திரப்படுத்துகிறாங்க, நெருக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அவனும் அங்கே ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தால் அவனும் இதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். பாருங்க, அவரை ஃபுல்லாக பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜனங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்கு எகென்ஸ்டாக திரும்பிட்டாங்க. இதை பார்க்கும்போது, ஓ, இயேசு இனிமே அவரை கொலை செஞ்சிருவாங்களோ, இவ்வளோ பெருசாக நடக்குதே அப்படின்னு அவனோட எண்ணம் இப்போ தான் அங்கலாய்க்குது. பாருங்க, அவனுக்குள்ள ஒரு இப்போ தான் அவன் ஃபீல் பண்ணவே ஆரம்பிக்கிறான். பாருங்க, அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் கொரேத்து அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு, பாருங்க, மரணாக்கினைக்கு வரைக்கும் போவாங்கங்கிறத அவன் நினைக்கல. இயேசு கிறிஸ்து ஏதோ காட்டி கொடுத்தா ஏதோ வான் பண்ணி எச்சரித்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவன் பண்ணான்னு என்னன்னு தெரியல. பாருங்க, இவர் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறாங்க, இவங்களை இது கொலை செய்யணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எகென்ஸ்டாக ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எழும்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகுன்னு யூதாஸ் நினச்சி பார்க்கல. பாருங்க, அவன் இந்த மாதிரி தீர்க்கப்பட்டதை கண்டு அவன் மனஸ்தாபப்படுறான். இப்போ தான் மனஸ்தாபமே வருது. மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசிரியத்துக்கும் மூப்பரிடத்துக்கும் திரும்ப கொண்டு போய் அவன் மனஸ்தாபப்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்துட்ட போய் உண்மையாக அவன் ஆண்டவரே, நான் அறியாமல் தவறு செய்தேன் ஐயா, என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஒரு விஷயம் மன்னிங்க, நான் தவறு இழைத்து விட்டேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டால், எப்படி பேதுரு 3 தடவை மறுதளிக்கும் போது அவன் மனம் கசிந்து அழுகுறான். ஆண்டோடைய ஒரு பார்வை அவன் மேலே படுது. அவன் அப்படியே அந்த சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்து
கோழி கூவுறதுக்கு முன்பு நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய்ன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை நினைவு கூர்ந்து அவன் மனம் கசிந்து அழுது ஆண்டுகிட்ட ஒப்புரவாரான். ஆண்டவர் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆனால் யூதாஸ் யூதாஸ் காரியத்து பாருங்க, மரணாக்கினைக்குள்ளாக இயேசு தீர்க்கப்பட்டதை கண்டபோது அவன் மனஸ்தாபப்படுறான். அவன் ஆனால் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு அவனுக்கு மனசு வரல. அவன் நேராக எங்கே போகிறான்? அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்துட்டு அந்த பிரதான ஆசாரியனிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு போகிறான். கொண்டு போய் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். இப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், குற்றமே இல்லாத இரத்தம் இயேசு கிறிஸ்துவை நான் காட்டி கொடுத்து விட்டேனே. அவன் இப்போ தான் அங்கலாய்க்குது, மனம் அங்கலாய்க்குது. பாருங்க, காட்டி கொடுத்து விட்டேனே, நான் பாவம் செய்தேன், காட்டி கொடுத்தனா நான் பாவம் செய்தேன். அதற்கு அவர்கள் எங்களுக்கு இப்படி சொன்னதுமே அந்த மூப்பர்கள் பிரதான ஆசிரியர்கள் அதுக்கு என்ன பண்ணுறது, அது ஓம்பாடு, நீ பார்த்துக்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இவனுக்கு அப்படியே இப்படி ஒரு நிர்கதியான நிலைமையில் தள்ளப்பட்டு விட்டோமேன்னு நினச்சி பாருங்க. அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது ஊம்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு, இந்த வெள்ளி காசை எனக்கு வேணாம், அவன் இந்த வெள்ளி காசுக்கு தான் ஆசைப்பட்டான். இந்த 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க துணிந்தான். ஆனால் அப்படி இயேசு கிறிஸ்துவை மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாங்கன்னு அவன் தெரியாமல் தான் அவன் காட்டி கொடுத்தான். அதை அறிஞ்ச போது அவன் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் பக்கம் வரல. ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா கண்டிப்பாக ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். ஆனால் அவனுக்கு அந்த தாட்டு வரல. அந்த 30 வெள்ளிக்காசு எடுத்து போய் பிரதான ஆசாரியன் இடத்துக்கு மூப்பர் இடத்துக்கு கொண்டு போய் இந்த மாதிரி குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே, நான் பாவம் செய்து விட்டேனேன்னு சொல்லும்போது இது என்ன பண்ணுறது, அது ஓம்பாடு, நீ பார்த்துக்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்க கை கழுவிடுறாங்க. பாருங்கள், அது வேதனை தாங்க முடியாமல் 30 வெள்ளிக்காசை தேவாலயத்தில் தூக்கி எறிந்து விட்டு அவன் அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போய் அவன் வாதம் குற்ற உணவு வாதிக்குது. குற்ற உணவு வாதிக்கும்போது அவன் நாண்டு கொண்டு செத்தான்னு போட்டிருக்கு, நாண்டு கொண்டு செத்தான். பாருங்க, இவ்வேளையில் இந்த வசனத்தின் மூலம் நாம் ஆவியானவர் நம் உள்ளத்தோடு என்ன உணர்த்துதல் கொடுக்கிறார் என்றால், நாம் எல்லாரும் பாவம் செய்தவர்கள், அதாவது பிறப்பிலிருந்தே பாவிகளாய் பிறந்தவர்கள். என் தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று தாவீது சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், நம்மளுடைய இரத்தத்திலே பாவம் இருக்கிறது. பாவம், நாம் பிறக்கும்போதே பாவிகளாக தான் பிறக்கிறோம். அப்போ பாருங்கள், நாம் நிறையா தடவை விழுகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. நாம் ஒரு தடவை ஆண்டுட்டு ஒப்புரவாகுவோம், ஆண்டவரே இனி நான் எந்த தவறு பண்ணக்கூடாது, ஆண்டவர் உமக்கு பிரியமான வாழணும்னு நினச்சி நம்ம பொருத்தனை பண்ணி ஜெபம் செய்து சர்ச்சை விட்டு கிளம்பி வரும்போதே வீட்டில் வந்தோமே ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஏதாவது போராட்டமாக இருக்கும், நம்ம ஏதாவது மனம் பதறி வார்த்தை சொல்லிடுவோம். ஐயோ இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், நம்ம இப்படி நடந்துட்டோமே, இனிமேல் அமைதலாக இருக்குன்னு நினச்சேன், நம்ம அப்படி கோவப்பட்டோமே. இப்படி நமக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் அனுபவங்கள் உண்டு. பாருங்கள், பேதுருவும் ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கான். ஆனால் அவன் 3 தடவை மறுதளிக்கிறான். ஆண்டவரை கடைசியில் பார்த்தா சபித்து சத்தியம் பண்ண தொடங்குறான். அந்தளவுக்கு பண்ண பேதுருவே ஆண்டவர் மன்னித்தார். அல்லேலூயா. அப்போ யூதாஸ் காரியத்து அவன் பெரிய தவறு செய்து விட்டான், பெரிய தவறு. பாருங்க, எந்த மனிதனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்தால் அவன் நலமாக இருக்கும் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய பாவத்தை அவன் செய்து விட்டான், ஆண்டவர் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டான். அவன் அறியாமல் அந்த பணத்தின் மேலே ஆசைப்பட்டு, அந்த வெள்ளி நாணயங்கள் 30 வெள்ளி காசு மேலே ஆசைப்பட்டு அவன் ஒரு காட்டி கொடுக்குறதானேன்னு அவன் சிம்பிளாக பண்ணிட்டான். ஆனால் இது இவ்வளோ தூரம் சிவியர் ஆகுன்னு அவன் நினச்சி பார்க்கல. ஆனால் ஆண்டுட்டு மன்னிப்புன்னு கேட்டு அவன் வரல. இதுதான் இவ்வேளையில் உணர்த்தப்படுகிறது என்னவென்றால், நாம் எல்லோரும் பாவிகள் தான். நாம் பாவத்தை அறிக்கையிட்டு நாம் ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஆண்டவரே நான் என்னென்னலாம் தவறு பண்ணியிருக்கேன், ஆண்டவரே அப்பா என்னை முழுதுமாக அர்ப்பணிக்கிறேன் ஐயா, என்னை ஒரு விஷயம் இப்படி ரத்தத்தினாலே கழுவி சுத்திக்கிறீங்க ஆண்டவரே, இனி நான் ஆண்டவரே இந்த மாதிரி பாவம் நான் செய்யாதபடி ஆண்டவரே
அப்பா என் இருதயத்தை சிந்தைகளை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரங்க நீங்கள் பக்குவப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. பாவத்தை மேற்கொள்வதற்கான பலனை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம் ஆண்டட்ட நாம் முழுவதுமாக நம் பாவத்தை அறிக்கையிட்டு அந்த பாவத்தை நாம் விட்டு விடுவோம் என்றால் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவோம். பாருங்க, இந்த இடத்துல அவன் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கல. அதுதான் யூதாஸ் இஸ்காரியோத்து பண்ணின பெரிய தவறாத மிஸ்டேக்காக போயிடுச்சு. அவன் அதனால் அங்கே தேவாலயத்தில் அந்த காசை எரிஞ்சு விட்டு அவன் குற்ற உணர்வு வாதித்ததனால் அவன் நான்று கொண்டு செத்து போனான். தன் உயிரை மாய்க்கிறது கூட நமக்கு உரிமை கிடையாது. இந்த உயிரை கொடுத்தது தேவன். இந்த பூமியிலே வாழுவதற்கு நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த உயிரை கொடுத்தது தேவன். திரும்ப அந்த உயிரை இந்த சரீரத்திலிருந்து எடுப்பது தேவனுக்கு மட்டுமே உரிமை உண்டு. அப்போ அது வரைக்கும் இந்த பூமியிலே ஆண்டருக்கு பிரியமானபடி உண்மையாய் நாம் பயபக்தியாய் கர்த்தர் நமக்கு காட்டி கொடுத்த இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள வசனத்தின்படி நாம் கை கொண்டு வாழ்வதற்கு அனுதினமும் ஆண்டோட்ட கிருபை பெற்று இரக்கம் கேட்டு நாம் அந்த பலத்தில் நாம் ஓடுவோம் என்றால் ஆண்டவர் நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பக்குவப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் உன்னதமான அந்த பரலோகத்திற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக நம்மளை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்மளும் அநேக பாவங்கள் செய்திருக்கிறோம். நாம் அனுதினமும் தேவனிடத்தில் அறிக்கையிட வேண்டும். அனுதினமும் நம்மளோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனுதினமும் மனம் திரும்புதல் ஒரு நேரத்தில் மட்டும் கிடையாது. அனுதினமும் மனம் திரும்ப வேண்டும். அனுதினமும் அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். அனுதினமும் ஆண்டுட்டு நாம் அறிக்கையிட வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய பிள்ளையாய் புது சிருஷ்டியாய் நம்மளை பக்குவப்படுத்தி நாம் அப்படியே மனதில் ஆவியில் மறுரூபமாக வேண்டும். அனுதினமும் இந்த ப்ராசஸிங் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் நம் உள்ளத்திலே வெளிப்படுத்த சித்தமுள்ளராக இருக்கிறார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் அடிமையோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ அறியாமல் எவ்வளோ பாவங்களை பண்ணியிருக்கிறோம். நாம் முழுமையாக அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அதோட இந்த 2025 வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி மாதத்தின் கடைசி நாள் 31 காண தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த மட்டும் நீர் நடத்தி வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, மாத்திரம். அவர் ஜீவனை தந்தது தேவன், பலனை தந்தது இயேசு கிறிஸ்து, பலன் தந்தது அவர்தான் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு மாதத்தை ஆரம்பத்திலேருந்து இந்த 31 இன்னைக்கு 31 காண கிருபை செய்திருக்கார். இந்த ஒரு மாதங்கள் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, அந்த புதிய நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2025 வருடத்தின் ஜனவரி மாதத்தின் ஆண்டவரே 31 காண கிருபை செய்திரேன். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து அப்பா இந்த கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களோட தேவைகளெல்லாம் சந்தித்திரே. எங்களுடைய ஆண்டவரே போக்குவரத்தில் பாதுகாத்து கொண்டிரே. அப்பா, எங்களுக்கு நல்ல சரீர பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வந்திரே. நன்றி அப்பா. வேலை ஸ்தலத்தில் வேலை செய்ய பலனை தந்திரே. நன்றி அப்பா. குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா கண்மணி போல எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்திரே, தேவைகளை சந்தித்திரே. நன்றி அப்பா. சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், இணைஞ்சன பந்துக்கள் எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்து கொண்டிரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, இந்த கடைசி நாளைக்குள்ளே ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி நாளை காணும்படியாக எங்களுக்கு ஒரு விஷயம் ஆண்டவரே எங்கள் வாழ்நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திரே. நன்றி தகப்பனே. நீர் இந்த மட்டும் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்கள் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே அப்பா, இந்த வசனத்தை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் அடிமை என்னோடும் ஆவியானவரே நீர் பேசி கொண்டிருக்கிறீர். நன்றி தகப்பனே.
ஆண்டவரே யூதாஸ் காரியோத்து ஆண்டவரே பெரிய தவறு இழைத்து விட்டான். ஆனால் தேவனிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தால், மனஸ்தாபப்பட்டு மனமுருகி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தால் கண்டிப்பாக ஏசப்பா நீங்கள் மன்னிச்சிருப்பீங்க ஆண்டவரே. ஆனால் நான் அவனுக்கு அந்த உணர்வே இல்லாதபடி ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே அப்பா தன் உயிரை தானே மாய்த்து கொண்டானே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கதை வேலையில் எங்களையெல்லாம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பெருமை பாராட்டி சொல்வதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது முடியும் சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா எங்களே தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பெருமை எல்லாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா எங்களை ஆண்டவரே அப்பா மேன்மையாக சொல்வதற்கு ஒரு காரியம் இல்லை ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஞானத்தை தருகிற நீர், பலனை தருகிற நீர், கிருபை தருகிற நீர் ஆண்டவரே. அப்பா காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது சொல்லியிருக்கிறீர். இந்த புதிய கிருபை நாங்கள் நிரப்பி ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உங்களுடைய சித்தத்தை முடி நடத்துங்கப்பா. எங்களே முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். என்ன உபத்திரங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள் என்ன வந்தால் ஆண்டவரே உம்மண்டேலே நீரே தஞ்சம், நீரே புகலிடம், நீரே கோட்டை, துருகம், கேடகம், ரச்சனை, கொன்பு, கண்மலை ஆண்டவரே. அப்பா எங்களே முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா சூழ்நிலையும் அப்பா உண்மை எங்கள் கண்முன் நிறுத்தி ஆண்டவரே எங்களுக்கு முன்பு உண்மை நிறுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சிலுவை நிழலே தஞ்சம் என்று உமக்கு பின்பு நாங்கள் ஆண்டவரே சிலுவை முன்னால் அப்பா நாங்கள் உம்முடைய சிலுவை அந்த நிழலிலே நாங்கள் தஞ்சமே என்று வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நீங்கள் ஆட்கொண்டு நடத்துங்க. இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபையினால் நாங்கள் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் த லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.